friends, welcome to Kavin Tanu Vlogs. இன்னைக்கு வந்து நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இங்கே வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுப்பில் வந்து விறகு அடுப்பில் சமைப்போம் இல்லையா, அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தைப்பூசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே நான்வெஜ் சமைச்சாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி வந்து சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதோட இன்றைக்கி வந்து மாடெல்லாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போல் மாடு பண்ணையே வந்து காலியாக போகுது. மாடெல்லாம் வந்து சந்தைக்கு ஏற்றி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி அனுப்ப போகிறாங்க. அதுக்காக வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. மாடு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள இருக்க பேபிக்கும் நல்லா குளுமையா இருக்கு போல. எப்படி உதைக்குது பாருங்களேன். இந்த மாடு வந்து கன்சீவா இருக்கு. பேபி வந்து இருக்காங்க உள்ள. எல்லா மாட்டையும் வாஷ் பண்ணி அவங்களெல்லாம் குளிப்பாட்டி இப்போ வந்து எடுத்துகிட்டு போய் கொய்யாத்தோப்பில் கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. சரி, இந்த டைமில் வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அம்மா தாளித்து விட்டுருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே போல் சாப்பாடும் வடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்கள் வந்திருக்காங்க. கொஞ்சம் வேலை ஆட்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வடிக்கணும். அதனால் இங்கேயும் உட் ஃபயர்லேயே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கட் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிலத்தில் உட் ஃபயர் அந்த விறகடுப்புலலாம் சாப்பிட்டு. அந்த விறகடுப்பில் செய்கிற டேஸ்ட் வந்து நம்ம என்ன தான் மசாலா போட்டு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அந்த கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து வராது. இந்த உட் ஃபயரில் இந்த விறகடுப்பில் சாப்பிட்டு பழகி இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதோட டேஸ்ட் வந்து கேஸ் அடுப்பில் செஞ்சால் வராது. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அம்மா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாருக்கும் வந்து பசியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ கட் பண்ணி கொடுத்துடலாம். தேவையான தக்காளி எடுத்தாச்சு. இங்கே வந்து தக்காளி எல்லாம் ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க அம்மா. வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே இங்கே ஸ்டாக்கில் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா சமையல் பொருட்களும் இங்கேயும் கொஞ்சம் ஸ்டாக்கில் இருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிட வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து தாளிச்சிடலாம். நம்ம நிலத்துலேயே வந்து இந்த கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தோங்க. இது வந்து நாட்டு கருவேப்பிலை, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அடுப்பில் இருந்து உள்ள அடுப்புக்கு வந்து நெருப்பு எடுத்துகிட்டு போய் கொட்டி அதுக்கப்புறமா பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லையாண்ணா? இல்லை, பற்ற வை. இங்கே புதினா இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமும் இருக்கு. மட்டனா? இப்போ நல்லா பற்றிக்கிச்சு. கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுமா.
இந்த அடுப்பில் செய்கிறது என்ன விஷயம்னா டக்குன்னு சூடாகிடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வுட் ஃபயரில் செய்கிற எல்லா சமையலும் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுமா, காஞ்சிருச்சு. தீ ரொம்ப அதிகமாக இருக்குது போலயே, குறைச்சிடு, கொஞ்சமாக குறை, கொஞ்சம் குறை, போதும். பாருங்கள், அந்த எண்ணெய் ஊற்றின உடனே டக்குன்னு வந்து காஞ்சிருச்சு. கடுகு போடு. நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. கடுகு டப்பா, வெந்தய டப்பா, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், ஏதோ உளுத்தம் பருப்பு, ஏலக்காய் முதல் கொண்டு வச்சுருக்காங்க. கடுகு போட்டாச்சு. இந்தா வெங்காயம் தக்காளி. சும்மா இந்த வெங்காயம் கொட்டி தாளிச்சதுக்கே அந்த விறகுல செய்கிறது எவ்வளோ ஸ்மெல் வருது பாருமா. கேஸில் செய்யும்போது ஒரு மாதிரி வரும் தானே, இந்த வெங்காயம் ஸ்மெல்லே இந்த அடுப்பில் செய்யும்போது நல்லா இருக்கு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் வந்து அதுக்கான சான்ஸே கிடச்சிருக்கு. அன்னைக்கு தைப்பூச விரதம் அப்போ அம்மா வந்து இங்கே நிலத்துல செஞ்சாங்க. வீட்டில் செய்யறதில்ல, நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலத்துல செஞ்சு கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ நாள் எனக்கு டெம்ட் ஆகலை. அன்னைக்கு வந்து கடைசி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி நிலத்துக்கு வந்து கறியெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரி சமைப்போம் இங்கேயே. இந்த விறகுல செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இங்கேயே செஞ்சாச்சு. கருவேப்பிலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கும். அப்புறம் அம்மா வந்து கொத்தமல்லி பாருங்க, முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சாங்க. அப்போ வந்து கொஞ்சமாக மீந்திருக்கு. அதை வந்து ஒரு டப்பாவில் தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லைங்க, அப்படியே இருக்கு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் புதினா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போடு போடு. நாளைக்கு சாரு வந்து வீட்டுக்கு அப்பா கிட்ட கோதுமை கலக்கெல்லாம் குத்து இங்கே வந்துடுறோம். வெயில் ஒரு டைம் வந்துனா அதெல்லாம் பூச்சி வச்சிடும். சரிம்மா, வெயில் காலம் வர்றதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும்னா எப்போனா மாவு அரைச்சிக்கலாம். மாவு நல்லா இருக்காதுமா. அதான் இருக்கே மாவு காலி ஆயிடும்ல, வந்துடலாம். பூச்சி வச்சிடும் கோதுமை அப்படியே இருக்கிற வீட்டில் சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது டைல்ஸில். இங்கே வந்து அடிக்கணும்னா இங்கே கழுவிடலாம், தண்ணி இருக்கு. ஏன் அதை இப்போயே ரெடி பண்ணி வைக்கிற? கோதுமெல்லாம் பூச்சி வச்சிருந்தா அப்படியே டைல்ஸில் ஈரமாக சில்லுன்னு பண்ணிக்குது. ஒன் டேஸ்ட் பண்ணாக்கா என்ன ஆகாது. காய வச்சு வச்சிடலாம் இங்கே இருக்கிறது. இதுக்கு மேலே வெயில் காலம் சீக்கிரமாக போகாது. அடிக்கடி பசி எடுக்கும். ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதெல்லாம் ராகி மாவு, இதெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக இப்போவே ரெடி பண்ணி வைக்கிறியா? சீக்கிரம் போகாது. வெயில் காலத்தில் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அப்போ எல்லாம் செஞ்சுக்கலாம். நம்ம ப்ரீ பிளான்டாக செய்கிற. நல்லா சூப்பராக அரிசிலாம் போட்டுக்கலாம். போதுமா? தண்ணி எடுத்துகிட்டு வராங்க போயிட்டு கேனில்.
இங்கேயும் கிணறு இருக்குது, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால் எங்கள் கோவில் ஒரு இது இருக்கும், அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. குடத்துல ஊத்தி அடுப்புல ஊத்திடு. அண்ணா என்ன எடுத்துட்டு போற? நெல்லிக்காய் ஊறுகாவும் அந்த ஹனி அம்லாவும் வந்து வெயில வைக்கிறாங்க. வெயில் பாருங்க, அப்படியே நல்லா உச்சி வெயில். வெயில் பார்த்தீங்களா, சரியான வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நைட்டு ஆயிடுச்சுன்னா சரியான குளிருமா, காலையில் வெடிகாலையில் இன்னும் அதிகமான குளிர். தாளிச்சு விட்டு சிக்கன்லாம் போட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போடலையம்மா? கடைசியாக போடுவோம். வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கோழி குழம்பு உள்ளே கொதிக்கிற சவுண்டு கேளுங்க, கேக்குதா? அந்த சிஸ்லிங் சவுண்ட் பாருங்க, சிக்க 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 சிக்கன்ட்டு. தண்ணியில் கழுவி இது கொத்தமல்லி புடிங்கி போடும். என்ன ஆடின்னு வந்துட்டீங்களா? ஆடின்னு வந்தாச்சு. நல்ல வாசனையாக இருக்கு. இது எப்பமா தெரியும்? ஒரு 2 நாள் ஆகும். 2 நாள் வெயில் வச்சு எடுத்தோம்னா ஒரு 6 மாசம்னா கூட என்ன ஆகுது. காயிற வெயிலுக்கு 2 நாள், சரியா காயிலன்னா ஒரு 4 நாள். எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு? ஒரு 15 லிட்டர் வந்துக்குதுரா. சரி சரி. ஒரு 3 முருங்காய் பருப்பு. இந்த ட்ரம்மில் பாதி இருக்கு. இவ்வளோ புண்ணாக்கு வந்துருச்சா? ஆமாம். சரி சரி. இது அப்படியே மாட்டுக்கு போதும். சுடு போதுமா? துணி எடுத்துக்கோ. ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு. சாப்பாடு பத்தலை, 4-5 பேர் வந்து அரிசி கொஞ்சம் இருக்குது, இங்கே வச்சிடறேன். இது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டியா? சாப்பாடு எத்தனை பேருக்குமா? ஒரு 4 பேருக்கு ஆளுங்களுக்கு. கடலை சுட்டாங்க. கொஞ்சம் குறுக்கிடு, பார்த்து கை சுட்டுக்கு போ. செட்டாச்சா? குழம்பு ரெடி. வழுக்கை ரொம்ப இதுவாயிடுச்சு இலசு. வெயில் பார்த்தீங்களா, நல்ல உச்சி வெயில். நல்ல சில்லுன்னு இளநி வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க அம்மா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இளநி வந்து குடிக்க போகிறோம். ஏன்பா வேணுமா? இந்தா. குடி குடி. இந்தாம்மா, இதை கட் பண்ணி கொடு. இது கொஞ்சம் நல்லா இருக்குமா, அது மாதிரி ரொம்ப இலசா இல்லை, கொஞ்சம் வழுக்க இருக்கும். நானே இது பண்ணிக்கிறேன், கொடு. அதுக்கு இது மட்டும் ஸ்பூன் மாதிரி மட்டும் பண்ணி கொடு. சூப்பரா இருப்பா இருப்பா இருப்பா. சரி கொடுத்துருமா, இது பண்ணி கொடு, அவன் கையில் கொடுத்துரு. இளநீ குடிச்சிட்டு அதில் இருந்த வழுக்கையும் சாப்பிட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா. எனக்கு வந்து இது பிடிக்கும், இளநியை விட இந்த வழுக்கை வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன் மோர் இளநீ குடிப்போமா?
தீவனம் போடுறதுக்காக இப்போ வந்து இந்த நிலத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கைனிலையும் வந்து இந்த மாதிரி தீவனம் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து ஏதோ பட்டுப்பூச்சி அந்த இது வந்து வைக்க போகிறாங்க. அதனால் இப்போ வந்து டில்லர் போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 4:30 அபோவ் ஆக போகுது. ஒரு 5 o'clock போல் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் அந்தளவுக்கு வீடியோ எடுத்து போட முடியல. எல்லோரும் வந்து நிறைய ஆட்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து சர்வ் பண்ணி அவங்கள வந்து சாப்பிட வச்சு அப்படியே போயிடுச்சு டைமு. ஸோ குழம்பு கொஞ்சமாக வந்து மீந்திருக்கு. ஸோ அதை வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு டின்னருக்கு என்ன சமைக்கிறோமோ அதை வச்சு அப்படியே இந்த குழம்பு வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். எல்லாரும் சாப்பிட்றத எங்களால் வீடியோ எடுக்க முடியல. சமைச்சதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்தாச்சு. ஆனால் அந்த சாப்பிட்றது அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல. எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டோம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ அதை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 an hourல கிளம்பிடுவோம். ஏன்னா டின்னர்லாம் சமைக்கணும், வீட்லேயும் வேலை இருக்குது அப்படிங்கிறதால கிளம்பிடுவோம். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது தோசை சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்க வேண்டியது தான். ஈவினிங் போல் ஆயிடுச்சு. அகைன் வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து கூழ் காய்ச்சறது இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மாடுங்களும் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து பில்லு எடுத்துகிட்டு போய் போட்டுட்ருக்காங்க. அவங்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்களாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிடுவாங்க. அவ்வளோதான், நைட்டு வேலை வந்து முடிஞ்சிச்சு. இதோட வந்து காலையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க ஃபுல்லாக. அதே மாதிரி அந்த சைடும் ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த சைடு பாதி மாடு, அந்த சைடு பாதி மாடு கட்டி சாப்பிட விட்டுருவாங்க நைட் ஃபுல்லாக. இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். சிட்டு பாய் ஃப்ரம் துளசி. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 6 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்படியே வந்து அப்பா வந்து வரும்போது சிக்கன் சில்லி, சிக்கன் 65 இந்த சிக்கன் பக்கோடா ரோட்டு கடையிலலாம் வைப்பாங்க இல்லையா, அது வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதோட நான் ஒரு லெக் பீஸ் கேட்டேன். எனக்கு வந்து லெக் பீஸ் பிடிக்கும், அதனால் ஒரு ஃப்ரை வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கே நிலத்துல செஞ்சு சாப்பிட்ற வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. இதை வந்து நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக கொடுத்து விட்டுருந்தாங்க. நிலத்துலேருந்து வீட்டில் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் இந்த கிரேவியும் வச்சு தான் இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். வரேன்ப்பா. இந்த வுட் ஃபயரில் வந்து செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த நான்வெஜ்லாம் எடுத்தோம் அப்படின்னா வீட்டில் செய்கிறத விட நிலத்துலேயே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் செய்கிறது மோஸ்ட்லி வந்து நிலத்துல தான் செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்.